சாதி கலவரத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசிய திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் மற்றும் தி.க. தலைவர் வீரமணி மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் வலியுறுத்தியுள்ளார். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் கடந்த 2016ஆம் ஆண்டு பெரியார் சிலை உடைக்கப்பட்ட வழக்கில் இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் இன்று ஆஜரானார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சமூக நீதி மாநாடு என்ற பெயரில் திராவிடர் கழகத்தினர் சமூக நீதிக்கு எதிரான மாநாட்டை திருச்சியில் நடத்தியுள்ளதாக விமர்சித்தார். இம்மாநாட்டில் சாதி கலவரத்தை ஏற்படுத்தும் வகையில் திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் மற்றும் தி.க. தலைவர் வீரமணி பேசியதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். எனவே அவர்கள் இருவர் மீதும் தேர்தல் ஆணையம் மற்றும் தமிழக அரசு சார்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அர்ஜுன் சம்பத் வலியுறுத்தினார். ஈவேரா கொள்கை என்பது தலித் விரோத கொள்கை, அம்பேத்கர் விரோத கொள்கை. தலித் மற்றும் அம்பேத்கருக்கு எதிராக தொடர்ந்து திராவிடர் கழகம் ஜாதி சங்கங்களை ஊக்குவித்து வருகிறது. சாதிவாரி பிரதிநிதித்துவம், சாதி இடஒதுக்கீடு என்கிற அடிப்படையிலே சாதிவாரி இடஒதுக்கீட்டை எதிர்க்கிறோம். இந்து மக்கள் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையிலே சாதிவாரி இடஒதுக்கீடு ஒழித்து கட்டப்படும்.